तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். நாம் யாரிடமும் மறந்தும் கூட சொல்லக்கூடாத ரகசியங்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம் வாழ்வில் நடக்கும் சில விஷயங்களையும் நாம் செய்யும் சில செயல்களையும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொள்வதனால் அந்த செயலின் மூலம் நாம் பெரும் பலனை நம்மால் முழுமையாக அடைய முடியாது. அப்படி நாம் எதையெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது என்பதை நாம் முன்னோர்கள் கூறிய பொதுவான விஷயங்களையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் மற்றவங்களுக்கு செய்யும் தான தர்ம செயல்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட கூறக்கூடாது. நீங்கள் செய்யும் தானம் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் கூட வெளியே சொல்லக்கூடாது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியலாமா? அப்படி வெளியே சொல்வதன் மூலம் நீங்கள் செய்த பயனை உங்களால் முழுமையாக அடைய முடியாது என்பது உண்மை. நம் வீட்டில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாம் நெருங்கிய நண்பர்களிடமோ அல்லது உறவினரிடமோ சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரை நம் கஷ்டங்களை நாமே சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேணும். வீட்டில் நாம் இறைவனுக்காக செய்யும் பூஜைகளை பற்றியும் கோயிலுக்கு சென்று வந்த அனுபவங்களை பற்றியும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இவை கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வுகள். இதை நம் மனசுக்குள் தான் வைத்து கொள்ள வேண்டும். நம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது எதிர்மறை ஆற்றல் உருவாகும் என்ற கருத்து உள்ளது. இதனால் உடல்நிலை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் கூற வேண்டாம். நாம் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி லட்சியங்களை வச்சிருக்கிறோம். அந்த லட்சியத்தின் குறிக்கோளை நாம் அடைந்து வெற்றி பெறும் வரை அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் லட்சியம் என்ன என்று யாராவது கேட்டால் கூட உங்கள் உண்மையான லட்சியத்தை வெளியில் சொல்லாமல் வேறு ஒன்றை மாற்றி சொல்வது தவறில்லை. நம்முடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் நம் வீட்டின் படியை விட்டு வெளியே தாண்டி போகக்கூடாது. நம் வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் அதை பற்றி யாரிடமும் வெளியே சொல்லக்கூடாது. இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு மதிப்பான பொருள்களை வாங்க முடிகிறது என்று மற்றவங்க நினைக்கும் கண் திருஷ்டியானது அவ்வளவு நல்லதல்ல. இப்படிப்பட்ட பொதுவான விஷயங்களை நாம் இலைமறை காய்மறை போல மறைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்குது. நாம் இழந்த செல்வ செழிப்பை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. நமது சொந்த வாழ்வில் நடந்த சோக ரகசியங்கள் ரகசியமாகத்தான் இருக்கணும். கணவனின் நடத்தை பற்றி மனைவியும், மனைவியின் நடத்தை பற்றி கணவனும் வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவங்களது பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்வது நல்லது. ஒரு கீழ்த்தரமான மனிதன் வாயிலிருந்து வரும் சொற்களை பற்றியும் நமக்கு நடந்த இழிவான சம்பவங்களை பற்றியும் வெளியில் யார்ட்டையும் பகிரக்கூடாது. இவையெல்லாம் பின்பற்றுறவங்களாம் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக போற்றப்படுவாங்க. மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மிருகசீரிடம் 3-4 பாதங்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இடைவிடா முயற்சிக்கு பெயர் பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம்தான். சூரியனால் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரான். சட்ட சிக்கலில் இருந்து நீங்கள் வெளிவருவீங்க. அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அங்குள்ள குருவால் குடும்பங்கள யோகம் உண்டாகும். செல்வாக்கு வெளிப்படும். உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய சொத்து சேரும்.
எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருக்கிறதுனால தேவைக்கேற்ற பணம் வரும். பொன்பொருள் சேரும். பொருளாதார நிலை உயரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சியெல்லாம் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குருவின் பார்வைகள் 4, 6, 8 இடங்களுக்கு போகிறதுனால ஆரோக்கியம்லாம் சீராகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும். பெண்களுக்கு இருந்த சங்கடம் நீங்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்தி படிக்கணும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது கோமதி அம்பிகையை வழிபட குறைகள் எல்லாம் தீரும். அடுத்தது திருவாதிரையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். புத்தி சாதுரியமும் திட்டமிட்டு செயல்படும் பிறக்கும் மாதம் ரொம்ப முன்னேற்றமான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதனால் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும். சமீபத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறதுல கவனம் செலுத்தணும். தொழிலில் இருந்த தடையெல்லாம் விலகும். பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். சூரியன் ஆட்சி ஆவதால் முயற்சி வெற்றியாகும். நீங்கள் மேற்கொண்ட வேலை நடக்கும். பிறரால் செய்ய முடியாததை செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குருவினால் உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். தாய் வழி உறவுகள் ஒத்துழைப்பு ஏற்படும். இதுவரை இருந்த எதிர்ப்புலாம் நீங்கும். தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. வழக்கெல்லாம் சாதகமாக இருக்க போகுது. செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். பார்த்து வரும் வேலையில் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். கணவரின் உடல்நிலை முன்னேற்றம் அடையும். பொன்பொருள் சேரும். சிறு வியாபாரி உழைப்பாளிகள் நிலை உயரும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நரசிம்மரை வழிபட வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஆதாயமான மாதம்தான். குரு செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாவதால் விருப்பம்லாம் நிறைவேறும். திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிப்பீங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் வேகமும் தடுமாற்றமும் ஏற்படும். குருவின் பார்வையால் இதுவரை சந்தித்த பிரச்சனைகள்லாம் மாறப்போகுதுங்க. ஆரோக்கியம்லாம் சீராக போகுது. இனி எல்லாவற்றிலும் நிம்மதி உண்டாகும். உறவினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியெலாம் விலக போகுதுங்க. உற்சாகமுடன் செயல்படும் நிலையெல்லாம் ஏற்படும். தடைப்பட்டு இருந்த வேலையெல்லாம் நடந்தேறும். முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். அரசு விவகாரம் சாதகமாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கெல்லாம் இப்போது உங்களிடமே உதவி கேட்டு வருவாங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவங்களாம் இப்போது ஒன்று சேருவாங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வழிபாட்டினால் நன்மைகள்லாம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.